எப்போ நம்ம உறவுகள்லாம் சேர்ந்து என் மனச சுக்கு நூறு ஆக்கிச்சோ அப்புறம் நான் எப்படி மன்னிக்கிறது சீமா? ஆனா இது முடியாத விஷயம் இல்லையே பெரியத்தே. நீங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன். அப்படி நான் மன்னிக்கிறதுனா நீ ஏமா இதுவரைக்கும் பிரேம மன்னிக்காம இருக்க? சீமா, ஒருவேளை நீ இந்த நேரத்துல பிரேம மன்னிக்கலனா எதிர்காலத்துல நீயும் பிரேமும் எப்படிமா ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க? பெரியத்தை யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களதான் மன்னிப்பாங்க. பிரேம் ஒண்ணும் தப்பு பண்ணல பெரியத்தை, துரோகம் பண்ணிருக்காரு. நான் சீமாவை பணைய வைக்க தயாரா இருக்கேன். 3வது ஆட்டம் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல பெரியத்தை, நான் பிரேம என்னைக்குமே மன்னிக்கவே முடியாது. சீமா, அம்மா, அம்மா நீங்க கோவமா இருக்கீங்களா? என்னமாச்சு? நிர்வான் அப்புறம் மத்த எல்லார் கூடயும் எங்களால விளையாட முடியாதா? நாங்க தூரமா இருப்போமா? நாங்க நாங்க பிரிஞ்சு இருக்க மாட்டோம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா அழுகாதீங்க. பெரிய பாட்டி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நாங்க பண்ணவே மாட்டோம். பெரிய பாட்டி, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் எங்க பசங்களுக்காக. பெரிய பாட்டி, இந்த குடும்பத்தை விட்டு எங்க பசங்களை தள்ளி வைக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பெரிய பாட்டி. ஆமா பெரியத்த, என்னால மிகப்பெரிய தப்பு நடந்தது நான் ஒத்துக்கிறேன். நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் எங்க எல்லாருக்குமே கொடுங்க. நாங்க அதை மனசறியதுக்கு தயாரா இருக்கோம். அது இப்ப மட்டும் எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் பெரியத்த, ப்ளீஸ். நிர்வான் அப்புறம் மத்த எல்லார் கூடயும் எங்களால விளையாட முடியாதா? நாங்க பிரிஞ்சு இருக்க மாட்டோம். சரி, நீங்க எல்லாரும் உங்க தப்ப உணர்ந்துட்டீங்க. எனக்கு அதுவே போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்காக நான் ஏன் பசங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். நான் உங்க எல்லாராலையும் என்னோட பேரன் பேத்தியை ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய விட மாட்டேன். அம்மா, இதுக்கப்புறம் நாங்க குறை சொல்ற மாதிரி எந்த வாய்ப்பும் உங்களுக்கு தரமாட்டோம். ஆமாம்மா, இனிமே நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் வந்தாலும் சரி, நாம எல்லாரும் சேர்ந்திருந்து அதை எப்படியாவது எதிர்த்து நின்று போராடணும். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களதான் மன்னிக்க முடியும் பெரியத்த. ஆனா பிரேம் ஒண்ணும் தப்பு பண்ணல, துரோகம் பண்ணிருக்காரு. என்னால பிரேம என்னைக்குமே மன்னிக்கவே முடியாது.
பெரியத்த என்ன நான் இப்பவே போய் இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்லிடுறேன். இப்ப இங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு. சரிம்மா, அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், ரோகிணியும் சித்தார்த்தும் எப்போ வராங்கன்னு கேட்டுக்கிட்டு வா. சரிங்க பெரியத்த. என்ன மன்னிச்சிரு சீமா. என்னால நீ எவ்வளவு வேதனைகளை தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்க. ஆனா கூடிய சீக்கிரமே உன் மனசுல இருந்து இந்த கவலையை நான் நிரந்தரமா போக்குவேன். இவங்க இப்ப இறந்துட்டாங்க. நீங்க இப்போ ஒரு வேலை பண்ணுங்க, அந்த மணியை என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல, ஒருவேளை அதை நீங்க ஆக்சுவலி இந்த மணி வேற ஒருத்தருக்கு சொந்தமானது. மன்னிச்சிடுங்க, நாங்க இந்த மணியை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இதை தப்பா பயன்படுத்த மாட்டோம். இந்த மணி அவங்களுக்கு சொந்தமானது மட்டும் இல்ல, இது அவங்களோட வாழ்க்கை. இது அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இந்த மாதிரியான பொருட்கள்ல முதல் உரிமை அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க அதை தப்பா பயன்படுத்த மாட்டீங்க. அதனால இதை எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை அதை நீங்க தப்பா பயன்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்ப இதை எடுத்துட்டு போக மறுபடியும் வருவேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சித்தார்த்? ரோகிணி, நான் இவங்களோட அந்த விலைமதிப்பற்ற பொருளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாயாவோட நாகமணியை விட சக்தி வாய்ந்த பொருள் வேற என்ன இருக்க முடியும்? அந்த பொருளை இவங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியணும். இந்த ரகசியம் வெறும் ராஜகுமாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப இவங்க சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. நீங்க எந்த விதத்துல இந்த கேஸை பத்தி எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா கோர்ட்ல சாட்சியா நான் அந்த திருடனை, அந்த காவலாளியை நிறுத்திடுறேன். ஏன்னா நீங்க கோர்ட்டுக்கு பின்னாடி சுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். வாங்க, நான் உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு தோத்தது நான் இல்ல சீமா, இன்னைக்கு தோத்தது உன்னோட போலியான இந்த உறவு. நீ ஜெயிச்சும் தோத்துட்ட, ஆனா நான் தோத்தும் ஜெயிச்சிட்டேன் சீமா. ஹலோ, நான் தான் பேசுறேன் சீமா. தயவு செஞ்சு போனை கட் பண்ணாத. உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என் முகத்தை கூட நீ பார்க்க விரும்பல. ஆனா ப்ளீஸ், கடைசி தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கடைசி தடவையா? ஆமா, கடைசி தடவை. நான் இங்க எக்கோ பாயிண்ட்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ மட்டும் என்னை சந்திக்க வரலன்னா இங்க இருந்து குதிச்சு நான் என் உயிரை போக்கிக்குவேன். சொல்லு சீமா. பிரேம், நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண கூடாது. நீங்க நீங்க அங்கே இருங்க, நான் உடனே அங்க வரேன். சரியா? என்ன மன்னிச்சிரு சீமா. நான் உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு தப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டேன்.
ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவப்படுவ. ஆனா உன்னால என்ன வெறுக்க முடியாது. எனக்கு ஒரு ஆபத்துனா அதை உன்னால தாங்க முடியாது. இன்னைக்கு நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்ட உங்ககிட்ட கடைசி தடவை மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னைக்குமே உன் கண்ணில் கண்ணீர் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன். இனிமே நீ அழறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் சீமா, ரொம்ப காதலிக்கிறேன். I love you சீமா. எனக்கு தெரியும் சீமா, நீ கண்டிப்பா என்னை தேடி வருவேன்னு தெரியும். என் தப்பை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் சத்தியமா சொல்றேன். நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால நான் உள்ளுக்குள்ள வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த வேதனையை தாங்கிக்கிறத விட உயிரை போக்கிக்கலான்னு தோணுது. ஏன்னா நான் உனக்கு பக்கத்திலேயே இருந்தோம் உன் கூட வாழ முடியாதுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க பிரேம். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ண இருந்தீங்க. உங்க உயிரை போக்கிக்கிட்ட சீமா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை தடவை நானும் இன்னும் உங்களை மன்னிக்க வேண்டியிருக்கும் பிரேம். நீங்க பண்ண எல்லா தப்பையும் பொறுமையா ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சுக்கிட்டே தானே வந்தேன் பிரேம். சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இன்னும் நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்க? இன்னும் எத்தனை தடவை நான் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லிடுங்க. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. உங்களை ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஒவ்வொரு தப்பையும் நான் மன்னிச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஆனா நீங்க எப்பவும் என்னை எதுக்காகவும் மன்னிச்சதே கிடையாது. நான் தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிக்க மாட்டீங்க. நான் தப்பே பண்ணலனாலும் சரி, அப்பவும் என்ன மன்னிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுகன்யாவோட ஆத்மா என் உடம்புக்குள்ள புகுந்தப்போ நான் எல்லாத்தையும் தெளிவா உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு தடவை கூட நான் சொன்னதை உங்க காதுல வாங்காம கோவப்பட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்ன உங்க வாழ்க்கையில இருந்து முழுமையா துரத்தி விட்டுட்டீங்க. என்ன உங்க மனைவி இல்லைன்னு சொன்னீங்க. பிரேமிங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நான் சுகன்யாக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இதுக்கு எல்லாத்தையுமே பண்ண. பிரேம், ப்ளீஸ் நம்புங்க, என்ன வெறுக்காதீங்க. சுகன்யா தான் விக்ரம என் நெத்தியில போட்டு வைக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கா. பிரேம், நான் ஒத்துக்கிறேன் விக்ரமோட எண்ணங்கள் சரியில்லைன்னு. ஆனா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எனக்கு கொடுத்தீங்க. ஆனா சீமா இறந்துட்டா. சீமா எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. நல்ல வேளை இன்னைக்கு உண்மையை நானே கண்ணால பார்த்தேன். அப்ப எனக்கு வேற வழி தெரியாம நீங்க கொடுத்த தண்டனையை நான் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டேன் பிரேம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க நமக்குள்ள இருக்கிற உறவை அசிங்கப்படுத்தி என்ன அவமானப்படுத்தி
கோர்ட்டோட வாசல்ல என்ன மிதிக்க வச்சீங்க பிரேம், அதை மறந்துட்டீங்களா? என்கிட்ட நீங்க விவாகரத்து கேட்ட உறவா? இதுக்கு மேல நமக்குள்ள என்ன உறவு இருக்கு? இப்ப இந்த விவாகரத்து நடக்குதோ இல்லையோ, நமக்குள்ள இனிமே எந்த உறவும் இல்ல. என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்தி உங்க மனசுல இருக்க கோபம் குறையல, அதனாலதான் எல்லாரும் முன்னாடியும் என் கழுத்துல இருந்த மாங்கல்யத்தை கழுட்ட வச்சு நீங்க கத்தி கதறி எல்லார்கிட்டயும் சொன்னீங்க இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போன விஷயம். அதனால இதுக்கு மேல எனக்கு அந்த உறவு தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் நான் இதை மட்டும் தான் யோசிச்சு உங்களை மன்னிச்சேன். ஒருவேளை உங்களுக்கு உண்மை தெரியாது போல இருக்கு, அதனாலதான் உங்களுக்கே தெரியாம தப்பு பண்றீங்கன்னு. ஆனா இன்னைக்கு உங்களை நான் எப்படி எதுக்காக மன்னிக்கணும்னு சொல்றீங்க சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், ராஜ்வீரும் சின்னத்தையும் உங்களை வச்சு சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பிரேம், நம்ம எல்லாரும் தானே அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்காக போராடிட்டு இருந்தோம். இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். எந்த சக்தி இந்த 5 விரலுக்குள்ள சேர்ந்த ஒரு கைப்பிடிக்குள்ள இருக்குமோ அந்த சக்தி தனி விரல்ல இருக்கவே இருக்காது பிரேம். சீமா, எனக்கு தெரியும் பிரேம், எனக்கு தெரியும் உங்க நோக்கம் தப்பானது கிடையாதுன்னு. நம்ம குடும்பம் இழந்த எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க குடும்ப சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி நீங்க உங்க மனைவியை எழுந்துட்டு வந்து நின்னீங்க பிரேம். உங்க மனைவியை விளையாட்டுல பணைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் உங்களோட சரி பாதி பிரேம். என்ன பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு மட்டும்தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பொறுப்பை நீங்க பலி கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. உங்களுக்கு தெரியுமா பிரேம், நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? அந்த ராஜ்வீர் உங்களை வசியம் பண்ணானா இல்ல ஏதாவது போதை மாத்திரை கொடுத்தானா உங்க சுய நினைவை நீங்க இழக்கிற மாதிரி? அப்படி இல்லனா உங்க குழந்தையோ உங்க குடும்பத்தையோ கொண்டுட வேண்டிய மிரட்டி உங்களே அந்த விளையாட்டை விளையாட சொன்னானு சொல்லுங்க. சொல்லுங்க, அது என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு விலைமதிப்பட்டது பிரேம். ஆனா நீங்க அதுக்காக ஒரு விலையை வாங்கிக்கிட்டு அத வித்துட்டீங்க. நீங்க இப்படிதானே நினைச்சீங்க? ஒருவேளை நீங்க அந்த பந்தயத்துல ஜெயிச்சிருந்தீங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு. நான் ஒரு விஷயம் சொல்லவா பிரேம், ஒருவேளை நீங்க அந்த பந்தயத்துல ஜெயிச்சிருந்தா கூட நான் நிச்சயமா அதுக்காக உங்களை மன்னிச்சிருக்கவே மாட்டேன் பிரேம். என்ன காரணமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க பண்ணது தப்புதான். நீங்க எதுக்காகவும் உங்க மனைவிய பந்தயத்துல வச்சு விளையாடி இருக்க கூடாது. ஆனா நீங்க அந்த தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்காக நீங்க என்ன பணைய வச்சு விளையாடி இருக்கீங்க? ராஜ்வீர ஜெயிக்கிறதுக்காக என்ன பலியடாக்கிட்டீங்க? ஒருவேளை மறுபடியும் உங்க வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் என்ன பணைய வச்சு இதே மாதிரி விளையாடுவீங்களா? இல்ல பிரேம், இல்ல. இந்த மாதிரி பொறுப்பே இல்லாத ஒரு மனுஷன் கூட எந்த ஒரு பொண்ணும் வாழ விரும்பவே மாட்டா. அப்புறம் இதே தெரிஞ்சுக்கோங்க, இனிமே என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களை மன்னிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம உறவு முடிஞ்சும் முடியாம இருக்கு பிரேம். இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. ஆனா ஒண்ணு, நம்ம குழந்தைங்களுக்காக, நம்மோட குடும்பத்துக்காக நான் இந்த உறவோட பாரத்தை சுமப்பேன் பிரேம். என்னோட வாழ்க்கை பூரா அதுவும் சிரிச்சுக்கிட்டே என்னைக்குமே யாருக்குமே நமக்கு நடுவுல இருக்க உண்மையை தெரிய விட மாட்டேன். ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். பெரியத்துக்கும் மாயாக்கும் நம்மள பத்தின உண்மை தெரியும். அவங்கள நீங்க என்ன சொல்லி சமாளிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அத நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் பிரேம், நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்க
உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க என்னைக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. ஒருவேளை நீங்க அடிக்கடி என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதால ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலையில நான் உங்களை மன்னிச்சிடலாம். ஆனா நான் அப்ப கூட என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கிறேன்னு தான் அர்த்தம். நீங்க முதல் தடவையா என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கீங்க. ஆனா என்னால அதை கொடுக்க முடியல. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு உண்மை சொல்லவா? இந்த உறவுல எனக்கு நம்பிக்கையே இல்லை.